வணக்கம் மக்களே. பசங்களுக்கு இன்றைக்கி லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். தயிர் சாதம் தான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன். நேற்று நைட்டு மாவாட்டினேன், அது இட்லி மாவுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக ஆட்டுவேன். ஏன்னா இட்லிக்குன்னா கொஞ்சம் வெறும் கெட்டியாக அரைப்பேன், பச்சரிசி போடாமல் அரைப்பேன். இல்லாட்டி பச்சரிசி போட்டால் மறுநாளே நுரைச்சிக்கிட்டு பொங்கிடும். இதுனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தோசைக்கு தனியாக பச்சரிசி போட்டு வெந்தயம் நிறையா போட்டு அரைப்பேன். தோசைக்கு தனியாக அந்த மாவு தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். அது கூட 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கங்க. என்கிட்ட 1 முட்டை தான் இருக்குது. எப்பயுமே புதுசாக நம்ம ஏதாவது செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்த பிறகு தான் நிறையா செய்யணும். நான் இதை அடிக்கடி செய்வேன். மாவை ஆட்டுறப்பெல்லாம் அடிக்கடி இது பண்ணுவேன். நம்மலாம் சின்ன பிள்ளையில் படிக்கிறப்ப 5 காசு 10 காசு கொடுத்துருவாங்க. அதில் போய் ஏதாவது மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம், புளிப்பு மிட்டாய், நீல் மிட்டாயின்னு. ஆனால் இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு விதவிதமாக ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஏதாவது குழிப்பு நேரம் செய்யுது. பசங்களுக்கு அந்த ஸ்வீட்டுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கெல்லாம் அந்த குழிப்பு நேரத்தில் காரம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப சரி, காலேஜ் படிக்கிறப்ப சரி, அம்மா எது கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். நம்ம எதுவும் கேட்கவும் மாட்டோம். இதெல்லாம் நம்ம தீபாவளி, பொங்கல் அது மாதிரி எப்பயாவது நம்ம அந்த ஸ்வீட்டெல்லாம் பார்த்தா தான் உண்டு. நம்ம வீட்டில் அம்மா என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். எங்கள் அப்பா எனக்கு வினவு தெரிஞ்சதுலேருந்து பட்டாணி, நிலக்கடலை, உப்புக்கல்லை இதான் வாங்கி கொடுத்து எனக்கு பழக்கம். கல்யாணம் ஆன வரைக்குமே சரி, எங்கள் அப்பா வந்து நிலக்கடலை டெய்லியுமே வெளில போகிறப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க. நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்தால் அதை தான் சாப்பிடுவோம். அதுதான் எங்களுக்கு பழகிடுச்சு. வீட்டில் என்ன தான் நான் எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் இருந்தாலும், இப்போ வரைக்கும் இருந்தாலும் எங்களுக்கு அந்த நிலக்கடலை எனக்கு எப்போயுமே பிடிக்கும். அது பழகிடுச்சு. நிலக்கடலை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போயிடுச்சு. இப்போ எங்கள் அப்பா இல்லை, ஆனால் எங்கள் வீட்டுக்காரவங்க மறக்க மாட்டாங்க. எப்போயுமே வெளில போகிறப்பெல்லாம் சூடாக நிலக்கடலை வண்டியை பார்த்தாலே உடனே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போயும் நமக்கு அது பழகிடுச்சு. அதிலெல்லாம் உள்ள சத்து இப்போ வந்து இந்த பீட்சா, பர்கர் அதுன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, செல்லையும் பார்க்குறாங்க, செல்லில் பார்த்துட்டும் கேட்குறாங்க. கூட ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டும் கேட்குறாங்க. நம்மளும் வெரைட்டியாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது. 2 பசங்களை கிளப்பி விடணும், காலையிலேயே டிஃபன் செய்யணும், லஞ்சு செஞ்சு கொடுக்கணும். உனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது எனக்கு தெரியுது. அதான் சிம்பிளாக பார்த்து ஏதோ சமைச்சு கொடுக்க வேண்டியது பசங்க. தயிர் சாதங்கிறதால தாங்க பண்ணினேன், இல்லாட்டினா பண்ணியிருக்க மாட்டேன். லேட் ஆகிடும், டிஃபனும் பண்ணி சாப்பாடும் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். பசங்க கேட்குறாங்க, நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியல. நமக்கு செய்ய தெரியாட்டினாலும் கற்றுக்கிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன அது பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி போனால் தான் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டால் லேட் ஆகிடும் ஸ்கூலுக்கு. நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். எல்லாம் சூடாக இருக்குது, வந்து தான் எல்லாம் பாக்ஸில் எடுத்து வைக்கணும். ஓகே மக்களே, கிளம்பிட்டு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.